இன்றைய சிந்தனை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அருமை செல்லங்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. இதிலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் ஒரு சில பிரதான புத்திமதிகளை கூறுகிறார். அது என்னவென்றால், நாம் நமக்காக, நமது குடும்பத்துக்காக, நமது பிள்ளைகளுக்காக மட்டும் ஜெபிக்காமல் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அடுத்ததாக, நாம் வாழ்கிற இடங்களில், ஊர்களில், தேசங்களில் உள்ள தலைவர்களுக்காகவும் உயர் அதிகாரிகளுக்காகவும், நாம் வேலை பார்க்கும் ஸ்தாபனங்களில் உள்ள நமது மேல் அதிகாரிகளுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஏனென்றால் நாம் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அப்படி செய்ய வேண்டும். அதுவே நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது என்று பவுல் புத்திமதிகளை கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும் சமாதானமாய் வாழும்படிக்கும் இன்று முதல் இவ்வாறாக தினமும் ஜெபிக்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்பொழுது நமது வாழ்க்கை கலகமில்லாமலும் அமைதலாகவும் சமாதானம் நிறைந்ததாகவும் இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் உமது சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவீராக. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.